19 बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति स महात्मा सुदुर्लभः ஸோ இங்கே வந்து இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தியை பற்றி பகவான் சொன்னார் இல்லையா. அந்த 4ம் வந்து ஒரே ஜென்மத்திலேயே நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதை இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் இட் வில் டேக் லாங் டைம். அதாவது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தியையும் நாம் வந்து கடந்து வரத்துக்கு நமக்கு நிறையா ஜன்மங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஒரு லெவலுக்கும் நாம் கிராஜுவேட் ஆகிறதுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுறது. அதுக்கு நிறைய ஜன்மாஸ் கூட நமக்கு தேவைப்படலாம். பகூனாம் ஜன்மனாம் அந்தே. பகூனாம் ஜன்மனாம் நமக்கே புரியுறது இல்லையா. நிறையா ஜென்மத்துக்கு அந்தேனா நிறைய ஜென்மங்களுக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஜென்மமே எடுத்துக்கலாமே. இப்போ இந்த ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள். நான் எங்கேயோ வெயிலில் போயிருக்கேன். எனக்கு வந்து தாகமாக இருக்குது. நான் குடிக்கிறதுக்கு தண்ணியே எனக்கு கிடைக்கல. இப்போ ஒரு பர்சன் வந்து அந்த தாகமாக இருக்கிறவர்கிட்ட உனக்கு பகவான் வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவான்? என்ன வேணும்னு கேட்பான்? தண்ணி தான் கேட்பான். பகவான் வந்தால் கூட அவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டார் இல்லையா. இப்போ பகவான் என்ன சொல்லுவான்? நீ இங்கே தானே இருக்க போகிற, எங்கே போகிற, முதல்ல தண்ணியெலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் ஒரு பர்சன் வந்து ஒரு பெயினில் இருக்கும் பொழுது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி அந்த பர்சனை வெளியில் கொண்டு வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பகவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த பர்சன்கிட்ட நம்ம வந்து பேசலாம். இப்போது அதே மாதிரி தான் தண்ணி தாகம் மாதிரியே பசியாக இருக்கிறவங்கிட்ட பகவானே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ உனக்கு பசிக்கிறதாப்பா, இந்தா கீதா படி அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அவன் என்ன கேட்பான்? பகவானே போனோன்னா கூட அவர் கையில் சாப்பாடோடு தான் போகணும். பகவத்கீதா புக்கோடையோ பாகவதத்தோடையோ போகக்கூடாது இல்லையா. அப்போ அந்த நேரத்துக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன தேவைப்படுறதோ அதை கொடுத்துட்டு அப்புறமா அவன் வந்து சாதாரணமாக இருக்கும் பொழுது தான் மற்ற விஷயங்களை பற்றி அவன்கிட்ட பேசவே முடியும். அந்த மாதிரி இந்த ஆர்த்த பக்தன்ஸ் எல்லாம் இருக்கானே, அவன்லாம் என்ன பண்ணணும்? அந்தந்த நேரத்துக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு அவன் வந்து பகவானை யூஸ் பண்ணிக்கிறான். அவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பகவான்னா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு போய் அவங்ககிட்ட பேசினா அது பிரயோஜனப்படாது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த வேர்ல்டுலி திங்ஸ்லெல்லாம் அவன் போய் எல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில் வரணுமோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேத பூர்வம் இருக்கே மொத்தமும் எதுக்கு அப்படின்னா தர்ம அர்த்த காம இந்த 3 விஷயத்துக்காக தான் என்டையர் வேத பூர்வமே இருக்குது. ஸோ என்னெல்லாம் லௌகீக ஆசை நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நாம் வந்து அது மூலமாக பூர்த்தி பண்ணிக்கலாம். அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலி நாம் பக்தியையே டூலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா யாரை போய் கேட்குறோம்? நம்ம பகவான்கிட்ட தான் போய் அதுக்கு நாம் ஒரு பிஸ்னஸ் பக்தி ஒன்று பகவானோட வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து சைன் பண்ணிட்டு பகவானே எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து சகாம பக்தி அப்படின்னு பேர். சரி, சகாம பக்தி தப்பா அப்படின்னா தப்பெல்லாம் கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் நம்ம டிசையர்ஸ் எல்லாம் தார்மீகமாக இருக்கிற வரைக்கும் சகாம பக்தி வந்து தப்பு இல்லை. பட் இங்கே என்ன சொல்கிறார் பகவான்? அதுலேயே உன் வாழ்க்கையை முடிச்சுன்றாத. ஓரளவுக்கு நீ அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிற கோல் வந்து அவனுக்கு இப்போது நெக்ஸ்ட் லெவலில் செட் ஆகணும். இப்போ நிறைய நீங்கள் வயசானவாள்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80 வயசு 90 வயசு தாத்தா கிட்டலாம் நீங்கள் போய் கேட்டேன்னா
என்ன நீங்கள் பிறந்தேளே எல்லாம் ஓகேவா, நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் வந்து சாதிச்சிட்டேளா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அந்த தாத்தா? ஏதோ நானும் பிறந்தேன், இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்ணேன், இன்னும் நான் வந்து பண்ணணும்னு நினச்சது நிறைய இருக்கு. 90 இயர்ஸு, அவ்வளோ வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவர்? அப்போ எத்தனை 90 இயர்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாலும் நாம் என்ன சொல்ல போகிறோம்? பண்ண வேண்டியது எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அதனால் இந்த தர்ம அர்த்த காம தவிர மோட்சம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நமக்கு தெரியறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜென்மம் நாம் எடுத்திருக்கோம் தெரியாது. இனிமேல் நமக்கு எவ்வளோ ஜென்மம் வரப்போகிறது? ஜென்மம் வரப்போகிறதா? கிருஷ்ணர் வேறு சொல்கிறார், பகூனாம் ஜென்மனாம் அந்தே, பல ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பல ஜென்மமாக இந்த ஸ்டேஜஸை வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிருஷ்ணர் வந்து எந்த ஜென்மத்தில் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பகவான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணலாம்? ஏன் நாம் இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கணும். எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நான் அர்த்தார்த்தி ஜிக்யாசுவாக இருந்திருக்கேன், இப்போ ஜிக்யாசு பக்தனா நான் கன்வெர்ட் ஆகியிருக்கேன், நான் இப்போ இந்த ஜென்மத்திலேயே ஞானியாக ஆயிடுவேன் அப்படின்னு நமக்கு சாதகமாக நாம் வந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். நாம் ஏன் இப்போ தான் நான் ஆர்த்த பக்தனாக இருக்கேன்னு ஒத்துக்கணும்? எப்பயோ இருந்ததுனால தானே எனக்கு இப்போ இது கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் பகூனாம் ஜென்மனாம் அந்தே. ஸோ பல ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் அட் தி எண்ட் ஆஃப் செவரல் ஜென்மாஸ் ஒருத்தருக்கு எதை பற்றி தெரிய வருமா? மோட்சத்தை பற்றின வேல்யூ ஒரு பர்சனுக்கு தெரிய வரும். அப்போ தான் ஒரு ஒப்பீனியனே ஃபார்ம் ஆகுது மைண்டில். ஓ, மோட்சம்னு ஒன்று இருக்குது, அதை நாம் அடையணும் போல இருக்குது அப்படின்னு. ஸோ பல ஜென்மாவோட முடிவில் ஒரு பர்சன் ஞானவான் பவதி. ஸோ ஞானி ஆகிறான். இந்த 4th ஸ்டேஜ் ஆஃப் பக்தி. எப்படி அவன் ஞானவான் ஆகிறான்? எது மூலமாக? வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசன துவாரா, குரு உபதேச துவாரா அவன் வந்து சக ஞானவான் பவதி. ஸோ அவன் என்ன பண்ணானா? மாம் பிரபத்தியதே. பிரபத்தியத்தைனா இந்த இடத்துல வந்து என்னை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். ஹீ பிகம்ஸ் ஒன் வித் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? நானும் பகவானும் ஒன்று தான். என்னுடைய ஸ்வரூபமும் பகவானுடைய ஸ்வரூபமும் எந்த ஸ்வரூபம்? பரா பிரகிருதி இருக்கு இல்லையா, அந்த ஹையர் நேச்சர் 2 பேருக்கும் ஒன்று தான் அப்படின்னு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ என்ன டைப் ஆஃப் ஞானத்தை அவன் அடையிறான் அப்படின்னா 2வது லைனில் சொல்கிறார், வாசுதேவ சர்வம் இதி. வாசுதேவ அப்படின்னா ஜென்ரலாக யார்? சன் ஆஃப் வசுதேவ. அதனால தான் அவர் பேர் வாசுதேவஹா அப்படின்னு பேர். இப்போ வாசுதேவஹா சர்வம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? இப்போது கிருஷ்ணர் தான் எல்லாம். அந்த பர்சனலாக ஒரு கிருஷ்ணர் இருப்பார், ஃப்ளூட்லாம் வச்சுண்டு, மயில் பீலிலாம் வச்சுண்டு, பீதாம்பரம்லாம் போட்டுண்டு, அவர் தான் சர்வமா? அப்போது ஒரு பர்சனல் கிருஷ்ணரை இங்கே வந்து இந்த ஸ்லோகம் மென்ஷன் பண்ணலை. இப்போ பர்சனல் காட் பற்றி பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரே, அவர் இப்போ இருக்காரா? அந்த கிருஷ்ண அவதாரம் ஆசச் இப்போ இருக்கா? ஜன்ம அஷ்டமி அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்வர்காரோகணம், மறுபடியும் அவருடைய அவதார பர்பஸ் முடிஞ்ச உடனே அவர் வந்து திருப்பியும் வைகுண்டத்துக்கு போயாச்சு இல்லையா? இப்போ ஃபிசிக்கலாகவும் அந்த பர்சனல் காட் வந்து லிமிட்டட். அதனால தானே கோபிகாலாம் அழுவா, கிருஷ்ணர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு அழுவா. உடனே கிருஷ்ணர் வந்து அப்பியர் ஆவார், அப்புறம் சிரிப்பா, அப்புறம் திருப்பியும் கிருஷ்ணர் டிஸப்பியர் ஆவார், அவள் திருப்பியும் அழுவா. அப்போ இங்கே வாசுதேவஹா அப்படிங்கிறது டெஃபினட்டாக பர்சனல் ஃபைனைட் கிருஷ்ணரை ரெஃபர் பண்ணலை. ஆனால் எதை ரெஃபர் பண்ணுறது? இன்ஃபினிட் பிரம்மனை ரெஃபர் பண்ணுறது, பரா பிரகிருதியை
அது ரெஃபர் பண்ணுறது. வாசுஹு அப்படின்னு சொன்னால் வசந்தி சர்வாணி பூதானி அஸ்மின் இதி வாசுஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசுஹுனா எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள், சத் ரூப பிரம்மன். வசந்தி வஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எது எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கோ, எப்படி இருக்கும்? எல்லா ஜீவராசிகள்லையும் இருப்பா எது இருக்கோ, எக்ஸிஸ்டன்ஸாக எது எக்ஸிஸ்ட் ஆகிறதோ அதுதான் வாசுஹு. எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள்னு அர்த்தம் வாசுஹு அப்படின்னா. தேவஹா நம்ம இதில் படித்தோமே கேனோபனிஷத்தில், கௌ தேவஹா. தேவஹா அப்படின்னா சித் ரூப ஈஸ்வரா ஆர் சைத்தன்ய ஸ்வரூபம், ஸ்வயம் பிரகாசத்தே இதி தேவஹா. ஸோ அவேர்னஸ் பிரின்சிபிள். அப்போ வாசுகுங்கிறது சத்ரூப, தேவகாங்கிறது சித் ரூப. அப்போ வாசுதேவா சச்சித் ரூபகா அப்படின்னு அர்த்தம். சச்சித் ரூபகானா அது இன்ஃபினிட் பிரம்மனை தான் ரெஃபர் பண்ணணும். அதை தான் நம்ம 4வது அத்தியாயத்தில் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. ஸோ வாசுதேவ சர்வம் அப்படிங்கிறதுக்கு தான், எல்லாம் பிரம்மன் தான் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் அந்த சாப்டரில் இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அப்போ அந்த ஞானவானுக்கு கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த என்டையர் ஜகத்தோட மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த ஞானிக்கு தெரியும். ஸோ அந்த நாலேஜ் இந்த பர்சனுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அவர் ச மகாத்மா. அந்த ஞானி என்னது, எப்பேற்பட்டவர் அவர்? மகாத்மா. ஸோ நோ பிளெஸ்ட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாளா அப்படின்னா சுதுர்லபா, வெரி வெரி ரேர். துர்லபம்னா ரேர், சுதுர்லபம்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இது நம்ம ஆல்ரெடி இந்த ரொம்ப துர்லபம் அப்படிங்கிறத எங்கேயோ பார்த்துருக்கோம், இந்த சாப்டர்லேயே பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேதி தத்வதஹ. எங்கே இருக்கு அந்த ஸ்லோகம்? 7th சாப்டர் 3rd ஸ்லோகம். நிறைய பேருக்கு மோட்சம்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது. அப்போ மோட்சம் வேணும்னு கேட்குறவாளே ரொம்ப ரொம்ப வெரி ரேர் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம். அதுலேயும் அதை அடையிறவா வெரி வெரி ரேர். அதனால இந்த ஞானி பக்தன் இருக்கானே அவன் மகாத்மா சுதுர்லபா, வெரி வெரி ரேர் பர்சன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.